எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கூகுளில் போய் தேடினீங்கன்னா கூட என் பேர் தான் வரும். கூகுளில் போய் முந்திரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என் பேர் தான் வரும். கண்ணை 3 அடி உயரம் வளர வைக்கணும். அது ஒரு வருஷத்தில் 3 அடி 4 அடி உயரம் வளரும். கண்ணு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் 2வது வருஷம் நீங்கள் கொட்டை கொடுக்கலாம். இது நாட்டு கண்ணுக்கு. நீங்கள் VR3யோ H1ஓ H2ஓ எதுவும் கிடையாது. இது நாட்டு உரம். நான் வேணா சேலஞ்ச் பண்ணுறேன், எந்த பெரிய கொம்பரை வேணாலும் கொண்டு வா, நான் செய்கிற மாதிரி செஞ்சு 3வது வருஷம் நீ கொட்டை பொறுக்கலைன்னா நான் என் கழுத்தை அறுத்துக்கிறேன். அதை விட முக்கியமானது, உலகத்திலேயே புரோவிட்டமின் டியை இழுக்கிற சக்தி ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தான் இருக்குது. யாருக்குமே கொட்டை காய்க்கல, ஆனால் எனக்கு காய்க்கும். எல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணிட்டான், இங்கிலீஷ் மருந்து அடிக்கணும்னு எனக்கு பஞ்சகாவியம் வேணாம், மண்புழு குளியல் கொடு. நான் இந்த வருஷம் மண்புழு குழு வெறும் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். இது குருத்தேழு, முக்கேழு, பூவேழு, புனலேழு, காயேழு, கனியேழு, இந்த 5 மாற்றங்கள் வரும். இந்த 5 மாற்றத்தில் விவசாயத்தில் முந்திரி வச்சவன் முதலாளி. இங்கு குடியிருக்கும் ஐயா ஹீலர் பாஸ்டர் எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னே எனக்கு குருநாதர். நான் திருச்சியில் போய் ஒரு மீட் பண்ணியிருக்கேன். நான் 12 வருஷமாக 28 வருஷம் நான் வெளிநாட்டில் இருந்திருக்கேன். 28 வருஷமாக வெளிநாட்டில் இருந்து அங்கே பண்ணுற அட்டூழியம் தாங்காத தான் நான் 2010 இயற்கை விவசாயம் ஆரம்பித்தேன். 28 மூட்டை நான் என் கொல்லையில் உரம் போடுவேன். என் முந்திரிக்கு 8 ஏக்கருக்கு 28 மூட்டை உரம் போடுவேன். இது எல்லாம் எனக்கு தாங்க முடியாத வயிற்று வலி. உடனே நிறுத்தணும்னா, குடிகாரனை உடனே நிறுத்துறான்னா எவனாலையும் நிறுத்த முடியாது. அடுத்த வருஷம் பாதி ஆக்கினேன், அதுக்கு அடுத்த வருஷம் 3 ஆக்கினேன், அதுக்கு அடுத்த வருஷம் 1 ஆக்கினேன். 1 ஆக்கினதும் அந்த முந்திரியில் நான் சொல்கிறத கேட்டது. இப்போ முந்திரி விவசாயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கூகுளில் போய் தேடினீங்கன்னா கூட என் பேர் தான் வரும். கூகுளில் போய் முந்திரியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என் பேர் தான் வரும். நான் அந்த அளவுக்கு நான் முந்திரி காட்டிலேயே பிறந்து, முந்திரி காட்டிலேயே வளர்ந்து, முந்திரி காட்டிலேயே படித்து வளர்ந்தவன். நான் முந்திரியை பற்றி சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் குறிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த முந்திரி விவசாயிகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னென்னா, முதல்ல நம்ம விதை உறக்கம் பண்ணணும். விதை உறக்கம் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு மாசி பங்குனியில் ஒரு சில பெரிய மரங்கள்லாம் காய்க்க ஆரம்பிக்கும். அந்த பெரிய மரங்கள் காய்க்க ஆரம்பிச்சுன்னா அதுலேருந்து முதல்ல வர கொட்டைகள் எல்லாம் தரமாக இருக்கும். அந்த தரமாக இருக்கிற கொட்டையை எடுத்து காய வைக்கணும். காய வைக்கிறது சிமெண்ட் தரையில் காய வைக்கக்கூடாது. சிமெண்ட் தரையில் காய வைக்கக்கூடாது. அப்படி சிமெண்ட் தரையில் காய வச்சிங்கன்னா அந்த கொட்டையோட வெயிட்டு குறையும். அந்த வெயிட்டு குறைஞ்சதுன்னா கொட்டை தரமாகாது. அதனால் மண் தரையில் அந்த கொட்டையை காய வைக்கணும். காய வச்சு 1 வாரம் 10 நாள் காய வச்சு எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு 1 வாரம் கழித்து அந்த கொட்டையை தண்ணீரில் போடணும். தண்ணீரில் போட்டுருந்தா மிதக்கிற கொட்டையை அப்படியே அரிச்சு எடுத்து வச்சிடணும். அரிச்சு எடுத்து வச்சுட்டு திரும்ப அன்னைக்கு மட்டும் ஒரு காய்ச்சல் காய வச்சு பானையில் அந்த கொட்டையை போட்டுடணும். மேலே வைக்கோலை போட்டுடணும். கரெக்டாக 2 மாதம் விதையுறக்கம் இருக்கணும். அந்த 2 மாதம் விதையுறக்கம் இருந்ததுன்னா அந்த 2 மாதத்தில் அது என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுக்கும். நீங்கள் அந்த கண்ணை உருவாக்கணும். அப்படிங்கும்போது 2 மாதம் விதையுறக்கம் கழிஞ்ச பிற்பாடு மண்ணை தரையில் சமமாக நிரப்பி அந்த மண்ணில் இந்த கொட்டையை குப்புரை வைக்கணும். குப்புரை வச்சு மேலே மண்ணை போட்டுடணும். மணலை போட்டு அது மேலே தென்னை ஓலையோ இல்லை தென்னை ஓலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் வம்பரந்தழையோ வேப்பந்தழையோ வெட்டி அந்த இது மேலே போட்டுடணும். மேலே போட்டுட்டு 1 நாள் விட்டு 1 நாள் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக 7ஆம் நாள் 8ஆம் நாள் அந்த கொட்டை முளைப்பு வரும். அந்த முளைப்பு வந்ததுன்னா அந்த கொட்டையை அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மண் எப்படின்னா நம்ம கொல்லை எல்லாத்தையும் விஷமாக 40 வருஷம் இதை போட்டு விஷமாக்கி வச்சுருக்கோம். அந்த நம்ம வரப்பு கட்டியிருக்கோம் பாருங்கள், அந்த வரப்பு கட்டியிருக்கிறத வரப்பை இடிச்சுவிட்டு அந்த வரப்புக்கு கீழே வெட்டினீங்கன்னா மண்புழுவும் இருக்கும்,
மண்ணும் தரமான உரம் இல்லாத மண்ணாக இருக்கும். அந்த மண்ணை எடுத்து பாக்கெட்டில் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. 3/4 பாக்கெட்டு ஃபுல்லாக நிரப்பி விடணும். நிரப்பி விட்டு இந்த கூறு வந்த பகுதியை நல்லா உள்பகுதியாக அழுத்தி வச்சு மேலே அந்த கொட்டையோட முதுகு தெரிகிற மாதிரி மணல் போடணும். மண்ணை போட்டு டெய்லி தண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா 14ஆம் நாள் எல்லாம் வெளியே வந்துடும். இந்த 14ஆம் நாள் வெளியே வந்ததுன்னா அதுக்கு ஒரு பாட்டு நீங்கள் கண்ணுக்கு இந்த வருஷம் கண்ணு நீங்கள் போட்டிங்கன்னா உடனே கண்ணை போடக்கூடாது. இந்த வருஷம் கண்ணு போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் தான் கண்ணு போடணும். கண்ணை 3 அடி உயரம் வளர வைக்கணும். அது ஒரு வருஷத்தில் 3 அடி 4 அடி உயரம் வளரும். அந்த வளரும் போது அந்த பையில் எருவு போடுறது, இது உரம் போடுறது, பஞ்சகாவி அடிக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது. அது பட்ட வர்த்தனமாக அது தானாக வளர்ந்து தானாகவே இதாக இருக்கணும். அந்த கண்ணை ரெடியாக்கிட்டு ஆனி மாதம் 1 மாதம் ஆடி மாதம் கண்ணு வைக்கணும். 1 மாதம் ஆனி மாதத்துக்கு முன்னாடி ஜேசிபியை விட்டு குழி போடுங்க. ஜேசிபியை விட்டு குழி போட்டிங்கன்னா ஒரு பக்கெட்டை எடுத்து இந்த சைடில் போட்டுடணும், ஒரு பக்கெட்டை எடுத்து இந்த சைடில் போட்டுடணும், ஒரு பக்கெட்டு சென்டரில் அழுத்தி எடுத்து அது உள்ளே போட்டுடணும். அது உள்ளே போட்டுட்டு ஒரு 20 கிலோ 15 கிலோலேருந்து 20 கிலோ வரைக்கும் தொழு உரம் போட்டு கிளறி விடணும். முடிஞ்சால் ஒரு 15ஆம் நாள் ஒரு வாட்டி தண்ணி 2 குடம் விட்டு அந்த மண்ணை எருவியை இது பண்ணால் அந்த மண் எருவும் ஏதோ ப்ராசஸ் பண்ணுறான், ஏதோ நம்மகிட்ட என்னமோ பண்ண போகிறான் அப்படின்னு அந்த மண்புழு அதுக்கு தேவையான நல்லது செய்கிற உயிரணுக்கள்லாம் அங்கே கொண்டுட்டு வந்துடும். இந்த 1 மாதத்தில் ஆடி மாதம் 5ஆம் தேதினா கண்ணு வச்சிடணும். அதிகப்படியாக போனால் 10 தேதிக்குள்ளே கண்ணு வச்சிடணும். கண்ணு வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் 2வது வருஷம் நீங்கள் கொட்டை கொடுக்கலாம். இது நாட்டு கண்ணுக்கு. நீங்கள் VR3யோ H1ஓ H2ஓ எதுவும் கிடையாது. இது நாட்டு உரம். இது எருவு போட்டு வைக்கிறதுனால அங்கே நம்ம நாற்றுல எதுவுமே போடலை. பையில் அந்த கண்ணை வச்சுருந்தோம். இந்த பையில் டைட்டான இடத்துல தான் அந்த விதை இருந்தது. இங்கே நீங்கள் மண்ணை நல்லா இது கிளறி விட்டு ஜேசிபி விட்டு ஆழப்படுத்தி நல்லா மண் பொலப்பொலப்பாக இருக்கும். இந்த எருவு போட்டு இது பண்ணுறதுனால அந்த பொலப்பொலப்பில் இந்த கண்ணை வச்சிங்கன்னா மடமடன்னு ஒரு ஆடி மாதத்தில் வச்சிங்கன்னா ஐப்பசி தான் பெரிய கண்ணாகிடும். நீங்கள் VR3 நான் வேணா சேலஞ்ச் பண்ணுறேன், எந்த பெரிய கொம்பரை வேணாலும் கொண்டு வா, நான் செய்கிற மாதிரி செஞ்சு 3வது வருஷம் நீ கொட்டை பொறுக்கலைன்னா நான் என் கழுத்தை அறுத்துக்கிறேன். 3வது சொல்கிற மாதிரி செய்யணும். சொல்கிற மாதிரி செஞ்சுக்கின்னா இது கண்ணு போடுற விதங்க. எக்காரணத்தை கொண்டு பெரிய மரம் இருந்ததுன்னா உள்ள சருவை கூட்டக்கூடாது. நிறைய பேச வேண்டியவங்க இருக்காங்க. நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். உள்ள சருவை கூட்டக்கூடாது. உள்ளே இருக்கிற புல்லை களை வெட்டக்கூடாது முந்திரியில். ஏன்னா அங்கே காக்கா பில்லு, சீலைப்பில்லு, கொடி பில்லு இது எல்லாம் அங்கே இருக்கும். அந்த மரத்தோட சூரிய வெளிச்சம் சரியாக கீழே விழாது வேருக்கு. இந்த ஐப்பசி நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நம்ம மழை பெஞ்சிருக்கோம் கொஞ்சோண்டு, அந்த பில்லை சொன்னி கொடுங்கன்னு சுரண்டுவான். அந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தான் அந்த பசவேருங்கிறது மரத்தை விட்டு மேலே வந்திருக்கும். அந்த மேலே பசவேறு வந்தது எவ்வளவு தூரத்துக்கு எருவை எடுத்து அங்கே கொடுக்குதோ அவ்வளவுக்கு தான் முந்திரி காய்க்கும். இல்லாட்டி என்ன பண்ணும், பசன்னு இருக்கும் ஒழிஞ்சு முந்திரி காய்க்காது. அது காரணம் நீ அந்த மண்ணை களை வெட்டினது. நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மம்புட்டியை கூட இப்படி உள்ளே விட்டு கிடாசக்கூடாது. அந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் பசன்னு பில்லு இருக்கும்போது ஆடும் மாடும் அங்கே உள்ளே போய் புல்லு திங்கும். புல்லு திங்கும் போது ஒன்று போடும், சாணி போடும். அதை விட முக்கியமானது உலகத்திலேயே புரோவிட்டமின் டியை இழுக்கிற சக்தி ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தான் இருக்குது. அது என்ன பண்ணும், வெளியில் மேய்ச்சிட்டு இருக்கும்போது அது உடம்பு பூரா புரோவிட்டமின் டி இருக்கும். கீழே அங்கே உள்ளே போயிட்டு அங்கே இதை புல் சாப்பிடும்போது அந்த புல் இது மேலே இருக்கிற புரோவிட்டமின் டி பூரா அது கால் வழியாக இறங்கி முந்திரிக்கு தேவையான புரோவிட்டமின் டி கிடைக்கும். நம்ம ஆடு புல்லை வெட்டிவிட்டு ஆட்டு மாட்டை உள்ளவே விடமாட்டான். இப்போ நம்ம வரவு வரைக்கிறோம், பாலை வெடிக்கிறப்ப மாடு விட்டு மேய்க்கிறோம். நீங்கள் வேண்டாம் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ஆட்டை அந்த முந்திரியில் கட்டி மேய்ச்சி பாருங்கள். சைடில் இருக்கிற கிளைவில் கட்டி மேய்ச்சி பாருங்கள்.
எல்லாத்தையும் குருத்து தழையை பூரா தின்னுடுவோம். ஆனால் வர்ற முக்கு பூரா எல்லாம் காய் முக்காக வரும். சைடில் இருக்கிற கிளை தான் சடசடையாக காய்க்கும். அது காரணம் என்ன? ஆடு மாடு வாய்ப்பட்டால் மரத்துக்கு அவ்வளவு நல்லது. சொல்கிறது புரியுங்களா? அப்போ ஆடு மாடு நம்ம உள்ளே விட்டு மேய்க்காததுனால்தான் நம்மளுக்கு முந்திரிக்கு பாதி விவசாயம் குறைஞ்சதுக்கு காரணமே ஆடு மாடை உள்ளே விட்டு மேய்க்காதது தாங்க. எக்காரணத்தை கொண்டு எருவை மட்டும் எருவு போட்டிங்கன்னா போதும். எருவை போட்டுட்டு களை வெட்டாதீங்க. இப்போ நவம்பர் டிசம்பர் மாதத்தில் எருவை விசிறி விட்டுருங்க. வேணாம் முந்திரியை சுற்றி அப்படியே இந்த களை இது மண் நினைப்போம்ல, அந்த டிராக்டரை வச்சு தண்ணி வெளியே போகாத அடைச்சி கொடுங்க மரத்தை சுற்றி. அப்போ அங்கே விழுகிற தண்ணி அது உள்ளே இருக்கும், அந்த எருவு அப்படியே இருக்கும். இது ரெண்டாவது. இது மரத்தை பாதுகாக்கிறதுக்கு காய்க்கிறதுக்குங்க. மரத்துக்கு நீங்கள் மருந்து அடிக்கணும் அப்படிங்கும் போது மருந்து நான் இந்த போன வருஷம் நான் ரெண்டு பெரிய தொட்டி கட்டியிருக்கேன். 22 அடியில் 2 தொட்டி கட்டியிருக்கேன். ஒரு பிளாஸ்டிக் தொட்டி ஒன்று கட்டியிருக்கேன். அதில் மண்புழு குளியல்னு நான் வச்சுருக்கேன். 15 நாளைக்கு ஒரு தடவை சொல்லுவேன். ஒரு பக்கம் அந்த 2 தொட்டியிலேருந்து வர்றது ஒரு டேங்கு பதிச்சிருக்கேன். அந்த டேங்கு பதிச்சிருக்கிறதுல இது நான் தண்ணியை விட்டுருவேன். அந்த மண்புழு வளர்க்குறதுல தண்ணியை விட்டுருவேன். அது ட்ராப்பாக போய் அந்த டேங்கில் இறங்கி போகும். அந்த மண்புழு குளியலை தான் இந்த வருஷம் எடுத்து இது பண்ணேன். போன வருஷம் பஞ்சகாவியை அடித்தேன் 2 ஏக்கரில் கண்ணு கை சோட்டு தான் 3.5 மூட்டை கொட்டாச்சு. இந்த வருஷம் வெறும் மண்புழு குளியல் மட்டும்தான் அடித்தேன். மண்புழு குளியலை அடித்த ஒரு இந்த வருஷம் 4 மூட்டை கொட்டை காய்ச்சிருக்கு. யாருக்குமே கொட்டை காய்க்கல, ஆனால் எனக்கு காய்க்கும். எல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணிட்டான், இங்கிலீஷ் மருந்து அடிக்கணும்னு எனக்கு பஞ்சகாவியம் வேணாம், மண்புழு குளியல் கொடு. நான் இந்த வருஷம் மண்புழு கொடு வெறும் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். அந்த 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனால் அடித்தவங்க பூரா நல்ல கொட்டை பறிக்கப்பட்டான். இல்லை நீ திடீர்னு மாற்றாத, முதல்ல கராத்தே மருந்தே அடித்து 15 நாள் கழிச்சு இந்த மண்புழு குளியல் அடி. அதுக்கு பிற்பாடு பூச்சி போட்டு தெரிஞ்சிதுன்னா வேணா நீ இங்கிலீஷ் மருந்து அடி. இந்த மண்புழு குளியலை அடிச்சின்னா அந்த 5 விதமான மாற்றங்கள் இருக்கு. இதில் இது குருத்தேழு, முக்கேழு, பூவேழு, புனலேழு, காயேழு, கனியேழு, இந்த 5 மாற்றங்கள் வரும். இந்த 5 மாற்றத்தில் அந்த முக்கேழுங்கிறது முக்கு பறியும். அப்போ எக்காரணத்தை கொண்டு கொல்லையில் வேப்ப மரமோ வம்பர மரமோ இருந்தாங்கன்னா முந்திரி காட்டில் வெட்டாதீங்க. நீங்கள் உங்கள் கொல்லையில் முந்திரி மரத்தில் பூச்சி வந்துடுதுன்னு தெரிஞ்சிங்கன்னா வேப்ப மரத்தை உச்சியை பார்த்தீங்கன்னா போதும். அதில் 4 குருத்து கருவி இருந்ததுன்னா உங்கள் கொல்லையில் என்ட்ரு ஆகிட்டாங்க, நமக்கு வேண்டிய எதிரி பூரா என்ட்ரு ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் அங்கே என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னா சரியாக போயிடும். பஞ்சகாவியங்கிறது சாதாரணமாக எல்லாரும் தயார் பண்ணலாம், ஆனால் தயார் பண்ணதான் நீங்கள் எப்படி நினச்சாலும் நீங்கள் கிருமாட்டு இது பாண்டிச்சேரி போய் என் டாடா ஏசி எடுத்து போய் பாண்டிச்சேரி போய் வாங்கிட்டு வருவான். ஒரு விவசாயி பூங்குன்றன்னு இருக்காரு, ஃப்ரீயாக தான் கொடுக்குறாரு. முதல்ல நான் 10 ரூபா கொடுத்து வாங்கினேன். நான் விவசாயம் பண்ணுறத பார்த்துட்டு அவர் எனக்கு ஃப்ரீயாக நான் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை போய் 1000 லிட்டர் எடுத்துகிட்டு வருவேன். என் டாடா ஏசியில் போய் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் ஏன் பஞ்சகாவிய தர வேறு யாரும் கேவிக்கெல்லாம் பஞ்சகாவியம் கொடுக்குறாங்க, அங்கெல்லாம் யாரும் போய் வாங்க மாட்டாங்க. அவங்க 75 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நான் 150 ரூபாய்க்கு. அவன் 5 ஐட்டம் போடுறான், நான் 13 ஐட்டம்லாம் போடுறேன். பாதாம் பருப்பு உள்பட போடுறேன். பாதாம் பருப்பே நான் காஷ்மீர் பாதாம் பருப்பு தான் வாங்குவேன், வெளிநாட்டு பாதாம் பருப்பு வாங்க மாட்டேன். அதுக்குன்னே ஒரு பட்டாணி கடைக்காரரை எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. குழந்தைகளுக்கு நான் இது பஞ்சகாவியம் தயார் பண்ணி தரேன். எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் ஆகிற மாதிரி பஞ்சகாவியம் போட்டு எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். எங்கள் பிள்ளைங்க எல்லாம் நோய் இல்லாததான் இருக்குது. பஞ்சகாவியத்துக்கு நிகர் எந்த மருந்துமே கிடையாது. இது கடைசியாக நீங்கள் முந்திரியை எக்காரணத்தை கொண்டும் அலக்கு போட்டு உலுக்கக்கூடாது. அலக்கு போட்டு உலுக்குனீங்கன்னா அந்த உலுக்கில் சின்ன சின்ன பிஞ்சோட காம்புலாம் ஆடி போச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, பூச்சி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலை வரைக்கும் பூச்சி பிடிச்சிருக்குன்னு இவன் முந்திரியை பழத்தை 4 பழம் தான் இருக்கும், கொத்து காய் இருக்கும். இவன் போட்டு ஆட்டும் போது அந்த பிஞ்சு காம்பு ஆடி போச்சுன்னா அது காஞ்சி போகும். அதனால் எக்காரணத்தை முன்னிட்டும் அலக்கு போட்டு உழுக்காதீங்க. நானே என் கொல்லையில்
5 நாள் 6 நாள் ஆச்சுன்னா கீழே கிடக்கிறது மட்டும்தான் பொறுக்குவோம். பழம் தானாக விழுந்தத்தை மட்டும்தான் பொறுக்குவேன். அது மாதிரி செய்யுங்க. விவசாயத்தில் முந்திரி வச்சவன் முதலாளி, முந்திரியை முறையாக வச்சுக்கிட்டோம் ரெட்டை முதலாளிங்கிற மாதிரி. முந்திரியை ரொம்ப பாதுகாப்பாக செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈல்டு நிறையா இருக்கும். நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிற செம்மண் விவசாயிகள் அத்தனை பேரும், எவ்வளோ விவசாயிகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, செம்மண் விவசாயிகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மண்ணோட தன்மையை குறிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 ஏக்கர் எடுத்துங்க. 1 ஏக்கர் எடுத்து வரப்புல இருந்து ஒரு 10 மீட்டர் தூரத்தில் இங்கிலீஷ் வி டைப்பில் மண்ணை வெட்டுங்க. வெட்டி வெளியே எடுத்து போட்டுருங்க. அதில் இருந்து அந்த செவுறு மாதிரி இருக்கிறதுல, ஒரு அடி ஆழத்தில் இருந்து செவுறு மாதிரி இருக்கிறதுல மண்ணை எடுத்துக்குங்க. மண்ணை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி 4 சைடும் எடுத்துக்குங்க. சென்ட்ரலில் 2 சைடு எடுத்துக்குங்க. சென்டரில் 2 சைடு எடுத்து இந்த 6.5 3 கிலோ மண்ணை போட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா கலக்குங்க. கலக்கி முடிச்சுவிட்டு அதில் இருந்து ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ மண்ணை எடுத்துக்குங்க. அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மோட்ரு வசதி இருந்ததுன்னா 1 மணி நேரம் அந்த மோட்ரு தண்ணியை ஓட விடுங்க. ஓட விட்டுட்டு அதை ஒரு இந்த சீசா பாட்டில் சீசாவில் குடிச்சிக்கங்க. இதை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் டெஸ்ட் பண்ண சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சத்தியமாக சொல்கிறோம் உரம் போட முடியுங்க. இது உரத்தை தவிர ஒன்றும் போட முடியுங்க. எல்லா விவசாயிகளும் நானும் 10-12 வருஷமாக கத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் 7 விவசாயி தான் என்னால் தேத்த முடியுது. 7 விவசாயியும் பக்காவாக இருக்கா, பக்காவாக செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்கள் உரம் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மண்ணில் என்ன விஷத்தன்மை இருக்குங்கிறத அவன் சொல்லிவிடுவான். இது நீங்கள் இயற்கை உரம் போட்டிங்கன்னா கூட்டி எழுதலாம், இப்படி கூட்டி எழுதலாம். செயற்கை உரம் போட்டிங்கன்னா பொறுக்கிக்க வேண்டியதுதான். கூட்டி எழுதுறது வேணுமா, பொறுக்கி எடுக்கிறது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. வாய்ப்பளித்த வேளாண்மை கூட்டுறவு அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஐயா பாஸ்கரன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.